ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு உற்சாகமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் உங்களை சுற்றியுள்ள நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய மனிதர்கள் எப்போதும் 2 வகையாகத்தான் பிரிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து. இந்த மனிதர்களோட யார் கூட நம்ம சேர்ந்து இருக்கணும், யார் கூட விலகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ஒரு கான்செப்ட். மனிதர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் அப்படி தான் பார்க்குது. ஸோ பணக்காரன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கான செல்வம், அவங்களுக்கான ஸ்டேட்டஸு, சோஷியல் ஸ்டேட்டஸு, அவங்களுடைய சுற்று வட்டாரம், பழகக்கூடிய மனிதர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேல்தட்டினோட ஒரு லெவல்லையே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே நம்ம அந்த மாதிரி மக்களோட கொஞ்சம் தயங்கி தான் நம்ம அவங்களுடைய இடத்துக்குள்ளே போய் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு ரொம்ப தயங்குவோம். இவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் உள்ள ஆளுகளோட தான் பழகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் பார்க்காம நல்ல ஒரு தன்மையுடையவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை விட்டு கொஞ்சம் கீழே பழகிறவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது ரிச் அல்லது மில்லினியர்ஸ், ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள். இன்னொரு வகையான பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க இதே மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய கீழ்நிலையில் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு லோயர் மிடில் கிளாஸ்லாம் இருப்பாங்க. ஒரு கூலி தொழிலாளியாக கூட இருக்கலாம். யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி மக்கள் எப்போதுமே செல்வந்தராக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இல்லாட்டாலும் சரி, பழகுவதற்கு தகுதி இல்லாத ஆட்களாக இருப்பாங்க. பழக்க வழக்கத்திற்கே லாயக்கில்லாத ஆட்களாக இருப்பாங்க. முதல்ல உள்ள கேட்டகரியிலோட நம்ம பேசுகிறதுக்கு தயங்குவோம். காரணம் அவங்களுடைய செல்வம். ஆனால் இந்த மாதிரி மக்களோட பழகிறத விட விலகி இருப்பது தான் நல்லது. அவங்க செல்வந்தராக இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, எப்போதுமே ஆபத்தானவர்கள். தங்கள் காரியத்தை மட்டுமே உங்களுக்கு கூட பழகிறவங்களாக இருப்பாங்க. உடைய காரியம் முடிஞ்சுன்னா கைகளை மூடக்கூடியவர்களாக இருப்பாங்க. முதல் கேட்டகரியை விட 2வது கேட்டகரி எப்போதுமே ஆபத்தானது. இவர்களிடம் எப்போதுமே நம்ம எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. காரணம் என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சோஷியல் ஸ்டேட்டஸும் கெட்டு குட்டிச்சவராக போயிடும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா பி எ பிராண்ட் அப்படிங்கிற என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே உற்சாகமாக இருங்க. அது வரைக்கும் see you on my next video.